information system careers, right? Now as an IT student, you are now currently in the first semester going to face, and soon after that you will be facing your second semester exams. So throughout your first year is finished. Now imagine after first year, what is going to be your plan? What do you want to be? Is a serious question, because sometimes when you joined during the first semester, you may have not many ideas about what kind of career path. Maybe you might have known about, okay, I want to be a software engineer, I want to be a web developer, whatever related to this software or programmer, things like that. But it's better to know, to have some knowledge about your industry. That's what this subject is going to teach you, right? So it's not a complete list, but at least it gives you some idea into the major areas in the IT industry, right? Different names can be there when you go to the job websites and all. Apart from what I show in the slides and what you may see on the job listings, there might be different names and terminologies, but this should give you a good idea of what kind of job roles are available, right? Okay, first of all, information system worker. Organizations often attribute their productivity improvement, superior customer service, or competitive advantage in the marketplace to the information systems. The information system worker functions at the intersection of business and technology and designs and builds the solutions that allow organizations to effectively leverage IT. இது ஒரு ரோல். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒர்க்கர்னு சொன்னால் எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்றை யூஸ் பண்ணுறாரு. எதுக்குன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் பர்பஸை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த டெக்னாலஜியை அழகான முறையில் பயன்படுத்துறதுக்கு உள்ள டிசைனையும் அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்கிற ஒரு ஆளை தான் நாங்கள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒர்க்கர்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நாங்கள் போடுவோம். அப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒர்க்கர்னு எடுத்தால் அதில் நிறைய பேர் வருவாங்க, அதுக்கு கீழே நிறைய பேர் வருவாங்க. இது ஜஸ்ட் a broad explanation, right? Successful information system workers, அவங்களுக்கு இருக்க வேண்டிய சில தகைமைகள், ரைட்? ஒரு வெற்றிகரமான இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒர்க்கர்கிட்ட இருக்க வேண்டிய தகைமைகள். must enjoy working in a fast-paced dynamic environment where the underlying technology changes all the time. டெக்னாலஜி எப்போவுமே மாறும். அப்போ அப்படி மாறுற ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மென்டாலிட்டியும் எல்லாரையா சொல்லுவோம் மன வலிமை, ரைட்? ஒரு இன்றைக்கு ஒரு டெக்னாலஜி வருது, ஆனால் அடுத்த மாதம் புதுசாக ஒன்று வருது, அதை படிக்கணும், அதை ஸ்டடி பண்ணணும். இந்த பேஷன் இருக்கணும். அதுதான் சொல்கிறேன். ஃபாஸ்ட் பேஸ் டைனமிக் என்வாயன்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகும். must be comfortable with meeting deadlines and solving unexpected challenges. ரெண்டு விஷயம், மீட்டிங் டெட்லைன்ஸ் அண்ட் சால்விங் அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ். மீட்டிங் டெட்லைன்ஸ்னு சொல்கிறது என்ன? உங்களுக்கு இத்தனாம் தேதி இந்த வேலையை முடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு முன்னுக்கு முடிச்சே ஆகணும். அந்த டெட்லைனை மீட் பண்ணணும். அதுலேருந்து ஒரு 4 நாள் 5 நாள் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கொண்டு இருக்கல, அந்த டெட்லைனில் முடிச்சே ஆகணும். அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ் நிறைய வரும் ஐடி இண்டஸ்ட்ரியில். அதுகளை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் அதை அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ், இல்லாட்டி அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அந்த தகமை வளர்த்துக்கணும். நீட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். இது ஐ திங்க் இட்ஸ் மோஸ்ட், இஃப் யூ லிஸ்ட் அவுட் எவ்ரி திங், ஐ வுட் சே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வில் பி த நம்பர் 1 டாப் ஆஃப் த ஸ்கில்ஸ் யூ நீட், ரைட்? ஏன்னு சொன்னால் நீங்கள் எந்த இன்டர்வியூவில் போனாலும் உங்களுக்கு ஸ்கோர் கூட கிடைக்கிறது நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறது பொறுத்து. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இதுகள் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எப்படி இன்டர்வியூரை ஃபேஸ் பண்ணி பேசுகிறீங்க, கதைக்கிறீங்க, ஆட்களோட மூவ் ஆகிற விஷயங்கள், ஜாப் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் டீம் மெம்பர்ஸோட எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அவங்களோட ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷனை கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த விஷயம் இல்லாட்டி அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை
அனுப்புறது, ஒரு இமெயிலை டிராஃப்ட் பண்ணுறது, இப்படியான இதெல்லாம் வரும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரைட்? ஸோ மஸ்ட் ஹாவ் சாலிட் analytical and decision making skills, as I told earlier, and be able to translate ill-defined business problems and opportunities into effective technology-based solutions. Ill-defined business problems ன்னு சொல்றேன். உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் வரும், கஸ்டமர்ஸ்கிட்ட தெளிவில்லாமல் இருக்கும், ஒழுங்கான முறையில் டிஃபைன் பண்ணப்படாமல் இருக்கும். அதை ஒரு ஒழுங்குமுறைக்கு அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கக்கூடிய டெக்னாலஜி பேஸ்ட் சொல்யூஷன்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குற ஒரு ஆளாக இருக்கும். மஸ்ட் டெவலப் எஃபெக்டிவ் டீம் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். அது ஒன்று. நீட் டு பி ப்ரிப்பேர்ட் டு என்கேஜ் இன் லைஃப் லாங் லேர்னிங், ரைட்? இது நான் ஏற்கனவே சொன்னேன். பிகாஸ் ஐடி இஸ் அ ரேப்பிட்லி சேஞ்சிங் ஃபீல்ட். Also further some skills are there. Technical environment, capability to analyze large amounts of structured and unstructured data, ability to design and build applications for mobile devices, traditional programming and application development skills. பாருங்க, இதெல்லாம் முக்கியம். ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் தான் இப்போ நீங்கள் படிக்கிற ஜாவா, பைத்தன், சி ஷார்ப், பிஹெச்பி, அடுத்த செமஸ்டர்ஸில் படிப்பீங்க பிஹெச்பி எல்லாம். இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு தரோ நாலேஜ் ஒன்று இருக்கும். டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸ்பர்டைஸ், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். நீங்கள் அப்படி ஸ்கில் இந்த ப்ரொமோஷன் கூடிக்கொண்டு போகிற நேரம் ப்ரொஜெக்ட் மேனேஜராக நீங்கள் மாறுவீங்க. அப்போ அதுக்கான ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ளணும். அப்போ அந்த முன்னுக்கு சொன்ன அந்த லைஃப் லாங் லேர்னிங் இதில் தெளிவாக விளங்கும். நாலேஜ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங். இன்றைக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு பெரிய விஷயமா பேசப்படுவது, ரைட்? அதை பற்றி உள்ள நாலேஜ், எப்படி ஒரு புதுசாக ஒரு ஆள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறா, அவருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவைப்படும், அந்த சொல்யூஷனை ஒரு ஐடி ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒர்க்கராக எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கஸ்டமருக்கு தெளிவாக சொல்லுவோம், உங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொல்லி அந்த நாலேஜ் இருக்கும். ability to audit systems and implement necessary security measures. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் சிஸ்டத்தில் அதை ட்ராக் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கும், அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கும். வெப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ், இது ஜென்ரலாக இருக்க வேண்டியது. நாலேஜ் ஆஃப் டேட்டா சென்டர் ஆப்ரேஷன். டேட்டா சென்டர்னு சொன்னால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற சில தளங்கள் இருக்குது, அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். அது கூடுதலாக இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட சேர்ந்து வரும். இப்படியே ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது, ரைட்? அதை பற்றி நீங்கள் இனி இப்போ நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இப்போ செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ யூ ஹாவ் டு நவ் ப்ரோடன் யுவர் திங்கிங். இதுக்கு பிறகு ஒரு இந்த புக் பேஸ்டாக இல்லாமல் யூ ஹாவ் டு நவ் continue or start learning on your own, start searching for things, exploring சில விஷயங்களை தேடணும், என்னென்னத்தை வளர்த்து கொள்ளணுமோ, எசென்ஷியல் ஸ்கில்ஸ். குறிப்பாக நான் சொல்கிறேன் ப்ரோக்ராமிங் வர நேரம் இதுகளை கொஞ்சம் இனி பிளான் பண்ணி கொண்டா சரி. எங்கெங்கே படித்து கொள்ளலாம், என்னத்தை செய்யலாம், நீங்கள் என்னவாக போகிறீங்க ஒரு ஐடியாவோட நீங்கள் உங்களை பிளான் பண்ணிக்கொள்ளணும், ரைட்? இப்போ இதில் ஒரு ஐஎஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று எடுத்தால், எந்த ஒரு ஐஎஸ் ஆர்கனைசேஷன் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. அப்போ கட்டாயமாக ஒரு சிஐஓ இருப்பார், கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமாக அவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸர், சிஐஓ, சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். இவருக்கு மேலே தான் இருப்பார் சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்கிறார். அதே மாதிரி சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர்ண்டு ஆப்ஷனலாக இருப்பாங்க. பிரதானமாக 3 ஏரியாஸாக ஒரு ஐஎஸ் கம்பெனி பிரியும்: ஆப்ரேஷன்ஸ், டெவலப்மெண்ட், அடுத்து சப்போர்ட், ரைட்? ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்கிறது அன்றாடம் அந்த கம்பெனியில் ரன் பண்ணக்கூடிய விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்ஸ். உதாரணத்துக்கு அந்த கம்பெனியில் டேட்டா சென்டர் ஒன்று இருக்கும், டேட்டா பேஸ் இல்லாட்டி சர்வர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஏரியா இருக்கும், அதுக்கு டேட்டா சென்டர் மேனேஜர் இருப்பார் பொறுப்பாக. அதுகளை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆளுக்கு இருப்பாங்க சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ். செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க சில நேரம். அடுத்தது அந்த நெட்வொர்க், அந்த கம்பெனிக்குள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாருமே நெட்வொர்க் பண்ணப்பட்டிருக்கும், அதுகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பார், லேன் அட்மினிஸ்ட்ரேட்டர். இது ஆப்ரேஷன்ஸுக்கு கீழே வர விஷயம். டெவலப்மெண்ட் வர நேரம் இதுதான் உண்மையாக ஒரு
அந்த அந்த கம்பெனியில் சாஃப்ட்வேரை செய்கிறாள். அப்போ கஸ்டமர்ஸ்டேருந்து வர விஷயங்களை இந்த டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணும். அப்போ அதில் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, அனலிஸ்ட்ஸ் இருப்பாங்க, அந்த அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறாளுக்கு ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க, வெப் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, டெஸ்டர்ஸ் இருப்பாங்க, இப்படி நிறைய பேர் இருக்கும் கீழே. இவங்க தனியாக சாஃப்ட்வேரை இவங்க மூலமாக தான் அந்த பிஸ்னஸ் வந்து அந்த அந்த உண்மையான ப்ராடக்ட்ஸ் உருவாக போகுது, ரைட்? அப்போ இந்த டெவலப்மெண்ட் டீம் இந்த விஷயங்களை கவனிக்கும். அடுத்து சப்போர்ட்னு சொல்கிறது டெவலப்மெண்ட் டீம் அல்லது டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கஸ்டமருக்கு போனதுக்கு பிறகு அதுக்கான சப்போர்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளுக்கு, உதாரணத்துக்கு கஸ்டமர்ஸோட கம்யூனிகேட் பண்ணுற ஆளுக்கு இருப்பாங்க. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது ஹெல்ப் டெஸ்க் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட், குறிப்பாக ஹெல்ப் டெஸ்க் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இவங்களுக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்க, ரைட்? அப்போ இது வந்து ஒரு தனி யூனிட். அப்போ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன்ஸில் இருக்கிறாளுக்கு அதுக்குள்ள அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த அந்த வேலை செய்கிற கம்பெனியில் உள்ள இன்டர்னல் விஷயங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். டெவலப்மெண்ட் டீம் அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்குள்ள முழு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணும். சப்போர்ட் வந்து அந்த டெவலப் பண்ணி முடிஞ்ச விஷயங்களை கஸ்டமர்ஸோடையும் டெவலப்மெண்ட் டீமோடையும் சேர்ந்து பேசிக்கொள்றதுக்குள்ள விஷயங்களை செஞ்சுக்கலாம். இப்படி நாங்கள் ஆப்ரேஷன்ஸ், டெவலப்மெண்ட், சப்போர்ட்னு சொல்லி ஒரு ஐஎஸ் ஆர்கனைசேஷன் 3 டிபார்ட்மெண்ட்ஸை நாங்கள் பிரித்து கொள்ளலாம், ரைட்? 3 ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் பிரிக்கிறோம். ப்ரைமரி ஃபங்க்ஷன் இது வந்து பாஸ் பேப்பர்ஸில் வந்திருக்குது இந்த கொஸ்டின். இந்த 3 வேர்ட்ஸ் டெர்மினாலஜி, இந்த ஐடியா உங்களுக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை மெமரைஸ் பண்ணிக்கொள்கிறது, ரைட்? இப்போ சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அவரோட ரோல் என்ன இந்த விஷயத்தை பார்ப்போம். The role of the Chief Information Officer is to employ an IS department's equipment and personnel to help the organization attain its goals. CIOs also understand the importance of finance, accounting, and return on investment. Right? அப்போ அவங்களோட முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி they can help companies avoid damaging ethical challenges by monitoring how their firms are complying with a large number of laws and regulations. A good CIO is typically a visionary who provides leadership and direction to the IS department to help an organization achieve its goals. இவங்களுக்கு டெக்னிக்கல், பிஸ்னஸ், பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ ஆல்ரெடி நான் அந்த ஹயரார்க்கியில் மேலே காட்டினேன். இவங்க தான் முழு அந்த அந்த கம்பெனியோட சகல இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சார்ந்த அந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் பொறுப்பாக இருக்கிறாள். டெக்னிக்கல், பிஸ்னஸ், பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும், மானிட்டர் பண்ணுறது, விஷனரி லீடர்ஷிப் இருக்கணும். இது மாதிரி பல ஸ்கில்ஸ் இந்த ரோலில் எதிர்பார்க்கப்படுது. அடுத்து சீனியர் ஐஎஸ் மேனேஜர் இந்த ஒரு ரோல். இப்போ இது கீழே வர வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சிஐஓக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் மேனேஜர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் சொல்லலாம், அல்லது நாங்கள் மேலே யூஸ் பண்ண இந்த வேர்ட் சிடிஓ, சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். அப்போ சிஐஓக்கு சப்போர்ட்டிவ் ரோலாக இருக்குது. அவ்வளோதான் இதோட மெயின். அது எல்லாமே சேமாக தான் நிற்கும் பெரும்பாலும். A central role of all these people is to communicate with other areas of the organization to determine changing business needs. Managers outside the IS organization may be part of an advisory or steering committee that helps the CIO and other IS managers make decisions about the use of information systems. Together, they can best decide what information systems will support corporate goals. அவங்க என்ன செய்யலாம், எல்லாரும் சிஐஓட சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸுக்கு என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்யணும், இந்த சிஸ்டம்ஸில் என்ன விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எப்படி மார்க்கெட் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி தான் அவங்களோட ரோலாக இருக்கும். ஸோ த சிடிஓ ஃபார் எக்ஸாம்பிள் works under a CIO and specializes in networks and related equipment and technology. அப்படி சில ஸ்கில்ஸ் எதிர்பார்க்கப்படுது, ரைட்? இப்போ ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர நேரம் ஆப்ரேஷன்ஸில் உள்ள ரோல்ஸ் என்ன? The operations group is responsible for the day-to-day running of IS hardware to process the organization's information systems workload. நான் உங்களுக்கு முதல்ல அந்த கேட்டகரியில் நான் விளங்கப்படுத்தினேன். அந்த கம்பெனியை ரன் பண்ணுற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்ணுற குரூப்.
It must also do capacity planning to expand and upgrade equipment to meet changing business needs. The operation group is constantly looking for ways to reduce the overall cost and increase the reliability of the organization's computing. This group is also responsible for protecting the company's IS systems and data from unauthorized access. வெளியாளுக்கு access பண்ணாம இருக்கிறதுக்கெல்லாம் மெயினா அந்த மற்ற எல்லாரும் ஒர்க் பண்றதுக்கான என்வாயன்மெண்ட்டை என்ஷூர் பண்றது தான் இந்த ஆபரேஷன்ஸ் குரூப்ட ரோல். ரைட், அதுல பல பேர் இருப்பாங்க. அப்ப அதில் ஒரு ஆள் டேட்டா சென்டர் மேனேஜர். சாதாரணமாக டேட்டா சென்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கேபினெட்ஸ் இருக்கும், நிறைய சர்வர்ஸ் இருக்கும் பெரிய கம்பெனியாக இருந்தால். அப்போ ஒரு டேட்டா சென்டர் மேனேஜர் வந்து இதுகளை போய் சரியாக ஒர்க் பண்ணுறதா, அதை தொடர்ந்து கன்ஃபிகர் பண்ணுறதும், அதை ஃபைன் டியூன் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. Data center managers are responsible for the maintenance and operation of the organization's computing facilities that may house a variety of hardware devices, mainframe and or supercomputers, large numbers of servers, etc. Data center managers supervise other operations workers to accomplish the day-to-day work needed to support business operations as well as complete software and hardware upgrades. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லுமே, நீங்கள் உங்களோட கம்பெனியால் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ அதுக்கு பக்ஸ் வருது. பக்ஸ் வந்து இப்போ அடுத்த ரிலீஸை போடணும், ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க பக்கை. இப்போ அந்த வேர்ஷனை சரியான இடத்துல போட்டு அங்கே கஸ்டமர் டவுன்லோட் பண்ணக்கூடியமா ஏற்பாடு செய்யணும். இப்போ அந்த வேலையெல்லாம் திரும்ப டெவலப்பர் செய்ய மாட்டார். டெவலப்பர் அந்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு சாஃப்ட்வேரை. அந்த சாஃப்ட்வேரை எடுத்து பொருத்தமான சர்வரில் எந்த இடத்துல போடணுன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஆட்கள் டேட்டா சென்டர் மேனேஜர்ஸ் தான் அதை செய்வாங்க. அப்போ அவங்க எப்போவுமே பிஸியாக இருப்பாங்க. இப்படி டெவலப்மெண்ட் டீம் வேலை முடிய இவங்களும் அந்த கஸ்டமர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறதுக்குள்ள விஷயங்களை செய்வாங்க. They also plan for capacity changes and develop business contingency plans in event of a business disruption due to a fire, power outage or natural disaster. Alright, உதாரணத்துக்கு சில நேரம் அந்த சர்வர்ஸ் அப்கிரேட் பண்ண வேண்டி வரும். அப்போ அப்கிரேட் பண்ண நேரம் உதாரணத்துக்கு அந்த சர்வரை நிறைய பேர் யூஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஸ்டாப் பண்ணி வச்சா தான் அந்த அப்கிரேட்ஸை செஞ்சு கொள்ளலாம், அல்லது இன்னொரு சர்வருக்கு எல்லாரையும் ரீடிரெக்ட் பண்ணணும். அப்போ இப்படியான பிஸ்னஸ் கண்டின்ஜென்சி பிளான் சொல்கிறது தான். ஏதாவது ஒரு டிஸ்ட்ரப்ஷன், ஒரு தடங்கள் ஒன்று ஏற்படுற நேரம் அதை ஒழுங்கான முறையில் கஸ்டமர்ஸுக்கு பின்னுக்கு என்ன நடக்குதுன்னு விளங்காமல் அதை அழகான முறையில் மேனேஜ் பண்ணி மைக்ரேட் பண்ணுற விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய இந்த டேட்டா சென்டர் மேனேஜர்ஸ். நீங்கள் நிறைய பார்த்திக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் சில டைம் கேள்விப்பட்டிருக்கலாம், சிஸ்டம் வேலை செய்ய மாட்டேங்க, அல்லது உதாரணத்துக்கு இந்த சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ்க்கு இடையில சில நேரம் பிரச்சனைகள் வருது. திடீர்னு ஃபேஸ்புக் ஷட் டவுன் ஆகிடும். அப்போ நிறைய யூசர்ஸ் வேர்ல்டு வைடாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த மாதிரி ஒரு மல்டி மில்லியன் பிஸ்னஸில் இருக்கிற ஆட்களோட சிஸ்டம்ஸ் ஆஃப்லைனுக்கு வருமா இருந்தால் எத்தனையோ லட்சம் டாலர்ஸ் வந்து நஷ்டமாகக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. ஒரு சின்ன 3 செகண்ட் 4 செகண்ட் டவுன் ஆகினாலும். அப்போ அந்த மாதிரி வார இடத்துல இந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப பயந்து கொண்டிருப்பாங்க என்றால் அதுக்கான அந்த நஷ்டத்தை பே பண்ண முடியும். இப்போ டேட்டா சென்டர் மேனேஜர் அதை சரியாக ஹேண்டில் பண்ணுவாராக இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் அவங்க பார்த்துக்கொள்வாங்க. அடுத்த சிஸ்டம் ஆப்ரேட்டருங்கிறது சாதாரண ஒரு ஆப்ரேட்டர், ஒரு பெரிய ஸ்கில்ஸ் தேவையில்லை. நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமை ஆப்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தால் சரி. தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஃபிஷியன்ட்லி ஸ்டார்டிங், ஸ்டாப்பிங், கரெக்ட்லி ஆப்ரேட்டிங் மெயின் ஃப்ரேம் சிஸ்டம், நெட்வொர்க், டேப் டிரைவ், டிஸ்க் டிவைசஸ் ஆன் ஆஃப் பண்ணி அங்கேயும் இங்கே மாற்றுறதா அமர்த்துறது, இப்படியான வேலைகளை செய்யக்கூடிய ஆட்களை தான் நாங்கள் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ். இந்த கேட்டகரியில் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். சும்மா சில ஆர்கனைசேஷன்ஸில் போனால் இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்களோட வேலை பட்டன்ஸ் அங்கிட்டு ப்ரெஸ் பண்ணுறதும் இது பண்ணுறதும் மட்டும்தான். Other operations include scheduling, maintaining hardware and preparing input and output. Right? இதுதான் சிஸ்டம் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்படியான ஆட்களும் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறாங்க. Salary scale generally lower than இருக்குது. Right? Information system security analyst. They are responsible for maintaining the security and integrity of the organization systems and data. They analyze the security measures of the organization and identify and implement changes to make improvement.
Security analysts are responsible for developing and delivering training on proper security measures. They are also responsible for creating action plans. That is security analyst வேலை. மெயினாக அந்த கம்பெனியோட டேட்டா பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பு இல்லாத ஆட்களுக்கு போகாமல் இருக்கிற விஷயத்தையும் பார்க்கணும். அவங்க வெளியே அன்னெசரியாக அந்த டேட்டா வெளியே ஷேர் பண்ணப்படாமல் இருக்குதா, இல்லாட்டி உதாரணத்துக்கு கம்பெனிஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒர்க் பண்ண வளங்க ஃப்யூச்சரில் உங்களோட சொந்த லேப்டாப்பை சில நேரம் கொண்டு போகலாது, அல்லது கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே சைன்இன் பண்ணலாது, அல்லது உங்களோட பென் டிரைவை கூட நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற கம்ப்யூட்டரில் நீங்கள் போட இல்லாது. இப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. போட்டாலும் என்ஷூர் பண்ணுறது இந்த செக்யூரிட்டி அனலிஸ்ட் வேலை. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் ஒன்று வருதுன்னு சொன்னால் இதில் எங்கெங்கெல்லாம் செக்யூரிட்டி பார்க்கப்படணும், இதில் எந்தெந்த இடத்துல எல்லாம் சென்சிட்டிவ் டேட்டா இருக்கலாம்ன்ற விஷயங்கள்லாம் அவங்க அழகான முறையில் ரிப்போர்ட் பண்ணி டெவலப்மெண்ட் டீமுக்கு சொல்லணும். லேன் அட்மினிஸ்ட்ரேட்டர், இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஆப்ரேஷன்ஸுக்கு கீழே வர ஆளுக்கு, ரைட்? மேலே பார்த்த லிஸ்டெல்லாம் அதே மாதிரி இதுவும். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் செட்டப் அண்ட் மேனேஜ் நெட்வொர்க் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் செக்யூரிட்டி ப்ரோசஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு ரோலில் ப்ளே பண்ணுற ஒரு ஆள் இருப்பார், ரைட்? They manage the addition of new users, software and devices to the network. They also isolate and fix operations problems, right? Network ஓட சம்பந்தப்பட்ட கனெக்டிவிட்டி, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்கு ஜாயின் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த லாகின் ஐடிஸ் எல்லாம் தருவாங்க, ரைட்? அப்போ அதெல்லாம் செட்டப் பண்ணி உங்களுக்கு இமெயில்ஸ் செட்டப் பண்ணி தரது, இப்படியான விஷயங்கள்லாம் இந்த லேன் அட்மின் வேலை, ரைட்? டெவலப்மெண்ட் ரோல்ஸ். இப்போ ரெண்டாவது யூனிட்டுக்கு போகிறோம், ரெண்டாவது ஆப்ரேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குதா ஆப்ரேஷன்ஸோட சம்மந்தப்பட்டது? இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு பிக்சர் ஒன்று வரும். இப்போ ஐடிக்குள்ளே போனால் நான் எதுக்குள்ளே போய் செட் ஆகிறது, இப்போ ஒரு சைட் பிக்சரு தந்துட்டு ஆப்ரேஷன்ஸுங்கிறது ஒரு தனி, அதில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ்லாம் எதிர்பார்க்குறீங்க. நான் சொன்ன மாதிரி மற்ற சைட் விஷயங்கள் இருக்குது, அனலைஸ் பண்ணுறது, கிரிட்டிக்கல் திங்கிங், இதில் தான் எதிர்பார்க்குது. இஸ் தட் கிளியர்? ரைட். இப்போ டெவலப்மெண்ட் சைடுக்கு வருவோம். Development role, development group is responsible for implementing the new information systems required to support the organization's existing and future business needs. Importantly, they must also modify existing information systems as the needs of the organization evolve and change. தேவைகள் மாறும் போது, தேவைகள் அதிகரிக்கின்ற பொழுது மாற்றத்துக்கு உள்ளார நேரம் அதை மோடிஃபை பண்ணுறதுக்கும் இவங்க ரெடியாக இருக்கணும். அப்படியான ரோல் தான் இது. புதுசாக டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லை, மோடிஃபிகேஷனுக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ தே ஆர் கன்ஸ்டன்ட்லி ஆன் த வாட்ச் ஃபார் நியூ வேஸ் டு யூஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் டு இம்ப்ரூவ் த கம்படிட்டிவ்னஸ் ஆஃப் த ஃபர்ம். அப்போ இவங்க எப்போவுமே ஃபர்ம்ட கம்படிஷனை கூட்டுறதுக்காக வேண்டி, கம்படிட்டிவ்னஸ் அல்லது அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜை கூட்டுறதுக்காக வேண்டி இவங்க டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து ஸ்டடி பண்ணி கொண்டு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு இருப்பாங்க சிஸ்டத்தில், ரைட்? இதுதான் அவங்களோட ரோல். அதில் முதலாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர். These individuals are involved in writing the software that customers and employees use. This includes testing, debugging, as well as maintaining and upgrading software after it is released for operation. இவங்க யாரோட எல்லாம் தொடர்பில் இருப்பாங்கண்டா மேனேஜ்மெண்ட்டோட, கிளைண்ட்ஸோட அண்ட் அதர்ஸ், கம்பெனியில் இருக்கிற ஏனைய ஆட்களோட, டு பில்ட் அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் according to customer specifications or to modify existing software to meet the new business needs. இவங்களோட ரோல் இதுதான். டெஸ்ட் பண்ணுறது, டீபக் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது, இப்படி பல மல்டி ரோல் இருக்குது. சிஸ்டம் அனலிஸ்ட்னு சொல்கிற ஆள் அதுக்கு முன்னுக்கு வர ஒரு ஆள். Frequently they consult with management and users and they convey system requirements to software developers and network architects. சிஸ்டம் அனலிஸ்ட் தான் ஒரு
மேனேஜ்மெண்ட்ல இருந்து அல்லது கஸ்டமர்கிட்ட இருந்து வர அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை டெக்னிக்கலாக மாற்றி கொடுக்குறது இவங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸுக்கு. ரைட், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸுக்கு சில நேரம் கஸ்டமர் லாங்குவேஜ் இந்த விளங்கி கொள்ளையில் அவங்களுக்கு தெரியணும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மாதிரி அந்த ப்ரோக்ராமிங் ஐடியாவில் அவங்களுக்கு விளங்கப்படுத்தி கொடுக்கணும், டிசைனாக கொடுக்கணும், இப்படியான விஷயங்கள் இருக்கு. அப்போ அதை செஞ்சு கொடுக்குறவரால் இந்த சிஸ்டம் அனலிஸ்ட். They also assist in choosing and configuring hardware and software, matching technology to users' needs, monitoring and testing the system in operation, and troubleshooting problems. இப்படி எல்லா ரோல்லையும் இவங்க சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். ரைட், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை செட்டப் பண்ணுறது, டெக்னாலஜி மானிட்டர் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, ட்ரபிள் ஷூட் பண்ணுற நேரம், டீபக் பண்ணுற நேரம் எல்லாம் சம்மந்தப்பட்ட ஆட்களோடு இவங்க இருந்து பேசணும். அப்போ இவங்க நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ரைட், பிஸ்னஸ் நாலேஜும் இருக்கணும், அதாவது பிஸ்னஸ் லாங்குவேஜை விளங்கிக்கொள்ளணும். அதே மாதிரி டெக்னிக்கல் லாங்குவேஜில் அதை விளங்கப்படுத்தக்கூடிய டேலண்ட்டும் இருக்கணும். இது நல்ல ஒரு டிமாண்டிங் ரோல். நிறைய பெரிய கம்பெனிஸில் இதுக்கான ரோல் ஒன்று இருக்குது. அதாவது டெக்னிக்கல்னு சொல்கிற நேரம் தரோவாக டெவலப்மெண்ட் செய்யணுன்ற ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணுன்ற தேவையில்லை. ஆனால் ஒரு ப்ரோக்ராமை பார்த்தா விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கணும், இதில் இதுதான் நடக்கணுன்ற இதை விளங்கப்படுத்தக்கூடிய நாலேஜ் இருக்கணும். ரைட், ப்ரோக்ராமர்ங்கிறது டிரெக்டாக ஒரு டிசைன், தரப்பட்ட டிசைனை கோடிங்கை சம்மந்தப்படுத்தி எழுதுகிறார். இவர் உண்மையாக சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலை விட ஒரு ஒரு பணிஞ்ச ரோல் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. மெயினாக இவருடைய வேலை கோடிங் பண்ணுறது மட்டும்தான். அவர் மற்ற இதெல்லாம் யோசிக்க மாட்டார், டெஸ்டிங் எல்லாம் பெருசாக செய்ய மாட்டார். So programmers convert a program design developed by a systems analyst or software developer into one of many computer languages. To do this, they must write, debug and test the program to ensure that it will operate in a way that it will meet the user's needs. அப்போ அவங்க மெயினாக ஒரு டிசைனர், சீனியர் டெவலப்பர் அல்லது ஒரு டிசைனர் கொடுத்த வேலையை கோடிங்கை செஞ்சு கொடுக்குறது, அந்த அல்கோரிதம்ஸை எழுதி கொடுக்குறது தான் இந்த ப்ரோக்ராமரோட வேலை. வெப் டெவலப்பருங்கிறது கிட்டத்தட்ட ப்ரோக்ராமர் மாதிரி தான், ப்ளஸ் அடிஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு these professionals design and maintain websites including site layout and function to meet the client's requirements. The creative side of the job includes creating a user-friendly design, ensuring easy navigation, organizing content, எல்லாம் வெப்சைட் ஒன்னோட சம்மந்தப்பட்டது, integrating graphics and audio. The more technical responsibilities include monitoring website performance and capacity. வெப்சைட் எப்படி ஸ்பீடாக வேலை செய்யுது, அதே மாதிரி நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது, அந்த வெப்சைட்டில் கெப்பாசிட்டி எப்படி, இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த வெப் டெவலப்பர்ஸ்ட்டு ரோல். ரைட், ரைட். அப்போ அது டெவலப்மெண்ட் சைடில் உள்ள முக்கியமான ரோல். இப்போ இதில் வரும் உங்களுக்கு கேள்வி, அப்போ அங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்ற வேர்ட் வருது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிட்டத்தட்ட அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர், ப்ரோக்ராமர், அனலிஸ்ட் எல்லாரையும் சேர்த்த மாதிரி ஒரு ரோல் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் யூ கேன் பி a perfect programmer or a software developer, but it does not imply that you are a complete software engineer. ஏண்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் requirements analysis, design, டெவலப்மெண்ட், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ், இப்படி எல்லா ஏரியாலையும் அவருக்கு நாலேஜ் கொடுக்கப்பட்டு, அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு செகண்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில் ஒரு தனி பாடம் ஒன்று இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு சொல்லி. ரைட், அந்த மொடியூல் அல்லது அது சார்ந்த விஷயங்கள் அந்த நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் அவங்கள சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லவே இல்லை. ரைட், ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு சகல ஏரியாலையும் ஒரு ஐடியா இருக்கும். உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியர், சிவில் அந்த மற்ற சர்வீஸில் நீங்கள் பார்த்தா எலக்ட்ரிக் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்பெஷலிஸ்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ஹைட்ராலிக் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் அந்தந்த ஏரியாவுக்கு ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் சிவில் இன்ஜினியர்னு எடுத்தால் அவர் எல்லாத்துலேயும் தொட்டிருப்பார். அவர் பில்டிங்கும் கட்டலாம், பிரிட்ஜும் கட்டலாம், மற்ற சின்ன வாட்டர் சப்ளையோட சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செய்யலாம். இப்படி அவர் டெக்ஸ்டைலோட சம்மந்தப்பட்ட விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் சிவில் இன்ஜினியரிங். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த சாஃப்ட்வேர் சைடில் வர நேரம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்கிறவர், அவருக்கு பிஸ்னஸ் நாலேஜ் ஓரளவுக்கு இருக்கும், டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், டெஸ்ட் பண்ணுற நாலேஜ் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணுற நாலேஜ் இருக்கும், சகலதும் இருக்கும். அதுதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறது. ரைட்,
Support, மூன்றாவது role. The support group provides customer service for the employees, customers, and business partners who rely on the firm's information systems and service to accomplish their work. The support group responds to queries from these constituents and attempts to be proactive in eliminating problems before they occur. They often develop and provide training to users to enable them to better use information systems, services, and equipment. Right? இவங்க வந்து கஸ்டமர்ஸ்ல இருந்து அல்லது எம்ப்ளாயீஸ்ல இருந்து வர விஷயங்கள், ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ், அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ற ஆளுக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரைட், ட்ரெயின் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதில் ஒரு ஆள் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். These people design and set up databases to meet an organization's needs. அதுக்கு புதுசாக ஒரு கிளைண்ட் வராது, அவங்களோட கம்பெனியில் உள்ள டேட்டாபேஸை அவங்க யூஸ் பண்ணணும். அப்போ அவருக்கான அந்த புதிய கிளைண்ட்டுக்குள்ள டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி கொடுக்குற வேலை இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை ஃபைன் டியூன் பண்ணணும், அதை அப்கிரேட் பண்ணணும், பொருத்தமான அந்த மெயின்டெனன்ஸை செய்கிறதுலாம் இவங்களோட ரோல். They are also responsible for implementing security measures to safeguard the company's most sensitive data. அடுத்த system support specialists, நான் ஏற்கனவே சொன்னேன் customer care. These skilled specialists respond to telephone calls, email, and other inquiries from computer users regarding hardware, software, networking, or other IS-related problems or needs. System support specialists diagnose the problem through dialogue with the user, research solutions, and implement a plan to resolve the problem or refer the issue to specialized IS staff. Call centers எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டயலாக்ல ஏதாவது இஷ்யூ உண்டா, நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் அடிக்கிறீங்க, நான் கால் பண்ணி கேட்குறீங்க. அப்போ அதுக்கு இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ சிங்களத்துலையோ ஆன்சர் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் இந்த சிஸ்டம் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட். ரைட், அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நாலேஜ் ஒன்று இருக்கும் ஆன்சர் பண்ணுறது, பேசிக் இன்ஃபர்மேஷனுக்கு. அட்வான்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு சால்வ் பண்ணிடலாட்டி டக்குன்னு சொல்லிடுவாங்க, அவங்களோட கண்டாக்ட் நம்பரை தாங்க, நான் அவங்கள திரும்பி கண்டாக்ட் பண்ணுவேன். அது என்னடா அவங்களுக்கு ஆன்சர் தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ அதை என்ன செய்வாங்க, இதை செய்வாங்க, ரிஃபர் த இஷ்யூ டு ஸ்பெஷலைஸ்ட் ஐஎஸ் ஸ்டாஃப். ரைட், அதோட இதில் லாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிலேட்டட் ரோல்ஸ் அவுட்சைட் த IS ஆர்கனைசேஷன். ரைட், இப்போ ஆர்கனைசேஷன் ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன் உள்ளுக்குள்ள உள்ள ரோல்ஸை தான் இது வரைக்கும் பார்க்கணும். இப்போ இதோட சார்ந்த வெளியே இருக்கிற வேறு வேறு ரோல்ஸ் என்ன இருக்குது, அதாவது கன்சல்டன்சியோட சம்மந்தப்பட்ட மாதிரி ரோல்ஸ். ரைட், ஸ்பெஷலைஸ்ட் ரோல்ஸ். அதில் ஒன்று தான் டேட்டா சயின்டிஸ்ட். Data scientists can be found in marketing, sales, and supply chain management departments of large organizations. Data scientists are responsible for understanding the business analytics technology as well as the business, and then putting all of that together to deliver improvements in decision making. இவங்களோட வேலை என்னண்டா, சுருக்கமாக சொல்கிறேன்டா, டேட்டாவை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ரைட், ஒரு கம்பெனியில் அல்லது ஆர்கனைசேஷனில் இருக்கிற டேட்டாவை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி, அதை சோர்ட் பண்ணி, வகைப்படுத்தி, அதில் இருந்து பேட்டர்ன்ஸை இனம் காண்றது, இதுதானே அவங்களோட வேலை. இப்போ இவங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஸ்கில்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலேஜ் இருக்கணும். அடுத்தது சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இதுக்குண்டே இருக்குது. ஆர்ன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதே மாதிரி பைத்தன், இதுகளில் இவங்க தரவாக இருப்பாங்க. அடுத்தது மெஷின் லேர்னிங் செய்வாங்க. மெஷின் லேர்னிங் ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அது இப்போ க்ரோயிங் டிமாண்ட், இந்த டேட்டா சயின்டிஸ்க்கு நிறைய டிமாண்ட் இப்போ இருக்குது இண்டஸ்ட்ரியில். Shadow IT, the இன்னொரு ரோல். Shadow IT is a term used to describe the information systems and solutions built and deployed by departments other than information system department. In many cases, the information system department may not even be aware of these efforts. Shadow IT enables business managers to quickly create highly innovative solutions to real business problems and to test out these solutions. Such systems may serve as prototypes that evolve into future-approved IT solutions. Right. Shadow ITங்கிறது இப்போ ஒரு கம்பெனியில் ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட் செய்யாமல் வேறொரு டிபார்ட்மெண்ட் இந்த ஐடி சொல்யூஷனை டெம்பரரியாக அவங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செய்வாங்களா இருந்தால் அதை நாங்கள் ஷேடோ ஐடின்னு சொல்லுவோம். சில நேரம் அது சொல்யூஷனாக இருக்கும், அந்த வேலைக்கு சொல்யூஷனாக இருக்கும், ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒழுங்காக அது டெவலப் பண்ணப்பட்டிருக்காது. அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ்.
So however, shadow IT solutions frequently employ non-approved vendors, software, hardware, and may not meet the IS department standards for control, documentation, security. அப்போ இதுதான் அந்த நான் சொன்ன ப்ராப்ளம். அது ஒர்க் பண்ணும், மேபி ஒர்க் பண்ணும், ஆனால் அது வந்து ஒஃபிஷியலாக சரியான முறையில் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காது அந்த சொல்யூஷன், ரைட்? ஸோ திஸ் ரைசஸ் செக்யூரிட்டி ரிஸ்க் அண்ட் இஷ்யூஸ் இன் ரிகார்ட் டு கம்ப்ளைண்ட்ஸ் வித் எசென்ஷியல் கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். உதாரணத்துக்கு சும்மா சொல்லுமே, ஒரு கம்பெனியில் நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ டவுன்லோட் பண்ணணும், குயிக்காக ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கு செக்யூர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அப்படி பண்ணாமல் நீங்கள் என்ன செய்றீங்க, டவுன்லோட் மேனேஜர்னு சொல்கிற ஃப்ரீயாக கிடைக்கிற டூலை எடுத்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அது சொல்யூஷன், ஃப்ரீயாக டவுன்லோட் குயிக்காக நடக்கும். பட் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கனைசேஷனில் வெல் அக்செப்டட் சாஃப்ட்வேர் ஒன்று இல்லை. பர்சனல் யூஸுக்கு ஓகே, ஏண்டா அது உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் களவாடப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆர்கனைசேஷன் வர நேரம் அப்படியான சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கு பின்னால் என்ன மல்வேர்ஸ் இருக்குதுன்னு தெரியாது, என்னத்தை களவெடுக்கும்னு தெரியாது உங்களோட நாலேஜ் இல்லாமல். அப்போ அப்படியான ஷேடோ ஐடி சொல்யூஷனை நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் கண்டினியூஸாக செஞ்சு கொண்டு போகவே இல்லாது. அது வந்து ஒரு ஒழுங்கு இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன், ரைட்? அதில் ஷேடோ ஐடி சொல்யூஷன்ஸில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதில் அதோட நன்மைகளும் அடுத்த டவுன் சைட் எஃபெக்ட்ஸும் என்னென்ற விஷயம். ஐ வில் ஜஸ்ட் லீவ் தட் ஃபார் ரீடிங். அடுத்ததுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ். இந்த விஷயம் ஒரு ஆர்கனைசேஷன் உதாரணத்துக்கு ஒரு டெவலப்பராக இருக்கணும்டா, ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜியில் நீங்கள் எக்ஸ்பர்ட்னு சொல்லி அல்லது உங்கள்கிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு காட்டுன்னா நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸில் போகிறேன்னு சொன்னால் MCTSன்னு சொல்லி ஒன்று இருக்குது, மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட், மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்களோட கரியரை அப்படி போகணும். அதில் நீங்கள் ஜாவா சர்டிஃபைட் டெவலப்பராக வரணும்னு சொன்னால் அதில் ஒரு 2-3 ஸ்டேஜஸ் இருக்குது, ரைட்? சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் சைடில் போகிறோன்னா மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜிஸ்க்கு இந்த MCSCன்னு இருக்குது. நெட்வொர்க் சைடில் போகிறதா இருந்தால் சிஸ்கோட இது இருக்குது, சிஸ்கோ சர்டிஃபைட் செக்யூரிட்டி ஆப்ஷன். இப்படி டேட்டாபேஸ் சைடில் போகிறோன்னா ஒராக்கிள் இருக்குது, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் டேட்டாபேஸ் ஸ்பெஷலிஸ்ட்னும் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் சைடில் போகிறது. இப்படி ஒவ்வொரு வெண்டர் ப்ரொவைடட் வெண்டர் என்டோஸ்ட் கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸை செய்கிற நேரம் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேஷன் கிடைச்சா அது அட்வான்டேஜ் யாருக்கு? அந்த இண்டிவிஜுவலுக்கு. இல்லை அவரோட சிவியில் அவர் அதை போட்டு வச்சுக்கொள்வார். அப்போ இன்னொரு ஜாப் ப்ரொமோஷனுக்கு போகிற நேரம் அந்த சர்டிஃபிகேஷன் இருக்குதா, அது உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி, ரைட்? நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள். இது வந்து சாதாரணமாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அல்லது ஒரு இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இந்த நான் சொல்கிற அந்த ஆப்பரேஷன் சப்போர்ட் எல்லா சைடுக்கும் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ரைட்? நீங்கள் இந்த விஷயத்தில் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் அந்த நாலேஜ் இருக்குன்ற உறுதிப்படுத்துது. அதுதான் உங்களை காட்டும், இண்டஸ்ட்ரியில் ஷுவர் பண்ணி காட்டும், என்ன உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கும். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை படிக்கணும், எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் சில இதில் தந்திருக்கணும். இது இல்லாமல் கன்சல்டிங் ஜாப்ஸ் இருக்குது, ட்ராவல் பண்ணி இது பண்ணுறது, அல்லது சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெரிய கம்பெனிஸில் நீங்கள் ட்ரெயினிஸாக ஜாயின் பண்ணலாம். இப்போ ஸ்ரீலங்காவில் கூட மைக்ரோசாஃப்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி ஒரு அப்ரோச் இருக்குது. இப்போ கலம்பு யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் அந்த கலம்பு யூனிவர்சிட்டியில் இந்த கரியர் ஜாப் ஃபேர்ஸ்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பெரும்பாலும் இந்த டைம் கோவிட் முடிய நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கும். அப்போ கலம்புக்கு போகக்கூடிய சான்சஸ் இருந்தால் இப்படியான இந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஜாப் ஃபேர்ஸ் நடக்கும். அப்போ அதில் கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் அதில் ஒரு ட்ரெயினி டெவலப்பராக கூட சில நேரம் சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரெயினியாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுங்கிறது அது பெரிய ஒரு ரெப்யூட்டேஷன் உங்களுக்கு, ரைட்? மைக்ரோசாஃப்ட் எவ்வளோ பெரிய கம்பெனி, இதே மாதிரி கூகுள், டெல். அப்போ இப்படியான இடங்கள் இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதில் கான்ட்ராக்டுக்கு ஒரு 6 months வேலை செஞ்சாலே பெரிய ஒரு ரெப்யூட்டேஷன், வேறு கம்பெனிஸில் அவங்கள எதுவுமே கேட்காம எடுத்துருவாங்க. Other people become IS entrepreneurs.
ஆண்டர்பிரனர்ஸ்னு சொல்கிறது சுய தொழில் முயற்சியாளர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆர் ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், writing programs, working on IS projects with larger businesses, or developing new applications for the iPhone or similar devices. சில கம்பெனிஸ் சில ஆளுக்கு எப்படி செய்கிறேன்டா, உதாரணத்துக்கு இந்த ஐஃபோன் மெயின் ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு தெரியும், கூகுள் ஆண்ட்ராய்டுங்கிறது கூகுளால் செய்யப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோர் இருக்குது, ப்ளே ஸ்டோருக்கு நிறைய ஆப்ஸ் நாங்கள் செய்யலாம், ரைட்? அப்போ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நாங்கள் செஞ்சு பப்ளிஷ் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணலாம். இன்றைக்கு நிறைய கேம்ஸை நீங்கள் பார்த்தா அப்படி தான் நிறைய பேர் செஞ்சு வச்சுக்கலாம். கேமிங் கொஞ்சம் பேசிக்ஸ் படிச்சுட்டா எப்படி கேம் ஒன்று டெவலப் பண்ணுறது, அதுக்கு கன்செப்ஷனாக நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று வச்சுருந்தா இப்படியான கேம் ஒன்று செய்யணும்னு குயிக்காக நீங்கள் டெவலப் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணிடலாம். கூகுள் மட்டும் இல்லை, ஆப்பிள் ஸ்டோர்லையும் பப்ளிஷ் பண்ணலாம். ஐஃபோனுக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு குயிக்காக சில நேரம் அது மார்க்கெட் பெரிய மில்லியன் கணக்கில் யூசர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ யாராவது 10 பேர் வந்து உங்களோட ஒரு 10 விடுங்களேன், ஒரு 20 பேர் சரி உங்களை வந்து டவுன்லோட் பண்ண மாட்டாங்களா உங்களோட சாஃப்ட்வேரை? டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று எடுத்து சில நேரம் அதில் அந்த கேமிங்கில் நீங்கள் பார்த்துப்பீங்க, நிறைய கேம்ஸில் ஒரு சர்டன் லெவல்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். சில விஷயங்களை கண்டினியூ பண்ணுறதுக்கு டைம் பேஸ்ட் கண்ட்ரோல் போட்டிப்பாங்க. குறிப்பிட்ட டைமுக்கு அது ரீசெட் ஆகும். அப்படி ரீசெட் ஆகாமல் தொடர்ந்து விளையாடணும்னு சொன்னால் அந்த காயின்ஸ் வாங்கணும், டாலர்ஸ் வாங்கணும். அப்போ அதுதான் உங்களுக்கான மணி. நீங்கள் அவங்க பே பண்ணுற நேரம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அது வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு அந்த கேமுக்குள்ள பெனிஃபிட்டை நீங்கள் உங்களோட கேமுக்குள்ளாலே ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. நான் கேமை மட்டும் சொன்னேன், இப்படி பல விஷயங்கள் யோசிக்கலாம். உதாரணத்துக்கு குக்கிங் செய்கிற ஆட்கள் டிப்ஸை சில இதை ஃப்ரீயாக கொடுத்து மிச்சம் எல்லாத்தையுமே காசு கொடுக்குறது. கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்படி பல இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் ஆப்ஸாக யோசிக்கலாம், ரைட்? இது வேறு செல்ஃபாக ஏர்ன் பண்ணக்கூடிய கேரியர்ஸ், ரைட்? அப்போ அதுக்கு ப்ரோக்ராமிங் பிஸ்னஸ் நாலேஜ் ஓரளவுக்கு இருக்கணும், அந்த டெக்னிக்கலி அதை செட்டப் பண்ணுற நாலேஜ் இருக்கணும், ரைட்? ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் மஸ்ட் அக்ரெசிவ்லி மார்க்கெட் தேர் டேலண்ட்ஸ் அண்ட் டு என்ஷூர் they are paid, should insist that some or all of their fees for a given product are put into a escrow account. நீங்கள் ஃப்ரீலான்சிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஐடியா வழங்கும். எப்படி இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்சிங் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. உண்மையாக கேட்டு பார்த்தா ஃப்ரீலான்சிங்லேயும் என்னத்தை செய்கிறாங்கன்னு பார்த்தா சும்மா டேட்டா என்ட்ரியை மட்டும்தான் பெரும்பாலானவர்களுக்கு செய்யாது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த டேட்டா என்ட்ரி மூலமாக உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில் கூட போகிறது இல்லை, அது ப்ரோக்ராமிங்கே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி அப்லோட் பண்ணுறது, ரைட்? அது வந்து ஒரு ஸ்கில்லே இல்லை. ஆனால் ஒரு ஏர்னிங்க்கு செய்கிறது ஓகே, பட் நீங்கள் அதே ரிலை பண்ணால் நீங்கள் படிப்பு அதை விட கூட ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ரீலான்சிங்கில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அப்போ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களில் டைவர்ட் ஆகிடக்கூடாது. ஆரம்பத்துக்கு ஜஸ்ட் ஒரு மணி ஏர்னிங்க்கு அப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஓகே, பட் what I am advising, don't continue like that, right? That is an important thing. I just advice I want to give. அடுத்தது இப்போ நிறைய பேர் வந்து டீம் ஒர்க் பண்ணுறாங்க, right? Most IS careers involve working in project teams that consist of many of the positions and roles discussed earlier. So you need to have good communication skills. இப்போ எல்லா காலேஜஸும் யூனிவர்சிட்டிஸும் அப்படியான விஷயங்கள் இருக்குது. உதாரண பிஐடியில் வந்து ஐடி ப்ரொஜெக்ட் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் செய்யணும். சில யூனிவர்சிட்டிஸில் அது குரூப்பாக செய்வாங்க ஃபைனல் இயர் ப்ரொஜெக்டு. அது இல்லாமல் சில கோர்சஸ் இருக்குது அந்த குரூப்பாக செய்ய வேண்டிய அசைன்மெண்ட்ஸ், ரைட்? இப்போ அதில் இப்போ பிஐடியில் குரூப் வேலை செய்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கிறதால தான் அதை அசைன்மெண்ட் அடிப்படையில் வந்திக்கிறாங்க. அசைன்மெண்ட்டை நீங்கள் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக செய்யணும். அதுதான் நான் இதில் உள்ள அப்ரோச். அது பேசிக்கலாக அது குரூப் ஒர்க் தான் அது. அப்போ நீங்கள் கலீக்ஸுக்கு இடையில் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில் டிஸ்கஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸு. அந்த மாதிரி அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணி ஆனால் எல்லாரும் ஸ்கோப் பண்ணணும், இண்டிவிஜுவலாக அட்டெம்ப்ட் பண்ணணும். இந்த விஷயம் தான் அதில் எதிர்பார்க்கு. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு கொண்டு இருக்கு, ரைட்? அடுத்தது ஜாப் ஃபைண்ட் பண்ணுறதை பற்றி இதில் நான் சொல்லிக்கிறேன். நான் டீட்டெயிலாக போகல. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன் கேம்பஸ் விசிட்ஸ் செய்வாங்க. அதாவது இந்த கம்பெனிஸ் வந்து வரும், இப்போ கலம்பு யூனிவர்சிட்டி ஜாப் ஃபேர் நடத்துவாங்க. அதுகளை நீங்கள் விசிட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு உங்களோட சிவியும் ரெடியாக இருக்குமா இருந்தால் அன்றைக்கே கொடுத்துட்டு வந்துடலாம்.
அதே மாதிரி நிறைய காலேஜஸில் யூனிவர்சிட்டிஸில் செப்பரேட் ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு சிவியை தயாரிக்கிறது எப்படி, ஜாப் கண்டக்ட் பண்ணுறது எப்படி. நாங்கள் சில டைம் ஆன் அண்ட் ஆஃப் கலாமில் அப்படியான விஷயங்கள் செய்கிறது. ரெசியூமி சிவி ஒன்று ரெடி பண்ணுறது, குறிப்பாக இந்த ஃபைனல் இயர் முடித்தாளுக்கு இல்லாட்டி செகண்ட் இயர் முடித்தாளுக்கு ஜப்புக்கு போகிறதுக்கு விருப்பம்ல அப்படியான சில கைடன்ஸஸும் நாங்கள் செய்கிறது. அடுத்து ஆன்லைனில் லிங்க்டின் இந்த மாதிரி சில ப்ரொஃபைல்ஸ், இந்த ஃப்ரீலான்ஸர் இதுகளில் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறது எப்படி, அப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு வைக்கிற நேரம் தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ரைட், நிறைய ஜாப்ஸ் இருக்குது வந்து வெளிநாடுகளில் இருக்கிற ஜாப் சைட்ஸ். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் topjobs.lk வெரி பாப்புலர். rekia.lk இன்னொன்று இருக்குது. நீங்கள் இக்மனில் போயும் தேடலாம். மெயின் topjobs.lk. நீங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் தேடுறேன்னு சொன்னால் gulftalent.com ஒன்று இருக்குது. மிடில் ஈஸ்ட் என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் போய் அங்கே உங்களுக்கு தெரியும், இதை விட பே ஸ்கேல் கூட. இப்போ இங்கே வந்து 50,000 உழைக்கிற ஒரு ஆள் ஒரு குறிப்பிட்ட ஜாப் ரோல், அதே ஜாப் ரோல் மிடில் ஈஸ்டில் உழைக்கிறேன்னு சொன்னால் ஒரு 4 times நீங்கள் போட்டு பார்க்கலாம். 50,000 2 lakhs மட்டும் அதே ஜாப் ரோலுக்கு அவர் அங்கே ஒர்க் பண்ணணும். அதுதான் அந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் வாட் எவர் இட் இஸ், குட் திங் இஸ் டு யூ ஸ்டார்ட் யுவர் கரியர் இன் ஸ்ரீலங்கா அண்ட் தென் you think about foreign countries in 1 or 2 years, something like that. அப்படிதான் பிளான் பண்ணணும் கரியர். ஸ்ரீலங்காவில் தாண்டி உங்களோட விருப்பம்னா நீங்கள் அதுக்கு பிறகு வெளிநாடுகள் போகிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும். Okay, so this is all I have to explain about this subject. Do you have any questions on job careers related to this topic? நீங்கள் தான் இப்போ உங்களோட ஸ்கில்ஸை பிளான் பண்ணணும். 2-3 வீக்ஸ்லேயோ எண்ணத்துலேயோ சும்மா நான் இதில் தான் என்னோட ட்ராக். சில நேரம் சில ஆட்களுக்கு மைண்டில் இருக்கு, எனக்கு தெரியல, உங்கள்ட்ட எப்படியோ தெரியல, நான் சும்மா ஒரு டீச்சராக போகலாம், இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போகலாம். அது ஓகே, அதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் சப்பாக செய்யலாம். ஆனால் இதோட ஆப்பர்ச்சுனிட்டி பெருசு. டீச்சிங்க்கு கிடைக்கிறத விட ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக, ப்ரோக்ராமராக இருக்கிற நேரம், ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கிற நேரம் உள்ள அந்த வேல்யூ வந்து வேறு. அதோட வேல்யூ வேறு. எங்களோட ட்ரீம் பெருசாக இருக்கணும், நாங்கள் இதாக மாறணும், இந்த ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்கணுன்ற விஷயம் இருந்தால் அதுக்கு பிறகு மற்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு மற்ற சின்ன வேலைகளை ஒரு பார்ட் டைமாக யோசிக்கலாம். அப்படியே ஒன்றும் இல்லைண்டா அது ஸ்கில்லை அழகாக டெவலப் பண்ணி அது ஆஃப் டைமில் நீங்கள் செஞ்சுக்கொள்ளலாம். பட் மெயினாக ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 10 years ஒரு குறிப்பிட்ட இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் ஒன்று கிடைக்கும். ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் சும்மா சொல்லுவோமே 3 lakhs ஏர்ன் பண்ணுறீங்க, சாரி 3 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க இந்த 3 yearsக்கு. இந்த 3 lakhs வந்து உங்களுக்கு சில நேரம் நீங்கள் சரியான ஒரு ஜாப், ஒரு நல்ல ஸ்கில்ஸோட நீங்கள் 3rd year முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவீங்களா இருந்தால் within 1 year you can get that return. Within 1 year maybe 8 months அந்த போட்ட 3 lakhs அப்படியே உங்களுக்கு 1 yearல அந்த ரிட்டர்ன் வரும். அதுதான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி டிமாண்டும் அது வேல்யூவும் அதுதான். ரைட், இது நான் மட்டும் இல்லை, பல பேர் எடுக்கலாம். என்னோட அனுபவத்தில் நிறைய சொல்லலாம். இதில் டிமாண்டு நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் எப்படி அது குயிக்காக எனக்கு கிடைச்சிது. நான் ஒர்க் பண்ண தோணுனேன். ஆஸ் அ ட்ரெயினி டெவலப்பராக ஜாயின் பண்ணேன். அதில் எந்த ஒரு சீனியர் பொசிஷன் வர நேரம் 5-6 years, more than now I think more than 7 years நான் இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிறேன் ஆஸ் அ டெவலப்பர் அண்ட் சீனியர் என்ஜினியர். ஸோ அது ரிட்டர்ன் பெருசு, அதுதான் இதோட வேல்யூ. அப்போ அழகாக நீங்கள் கரியரை நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளணும் தான் என்னோட அட்வைஸ். ஓகே, ஸோ சாரி, இப்போ நாங்கள் கம்பெனியில் நார்மல் ஐடி கம்பெனி இல்லாமல் நார்மல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக சான்சஸும் இருக்குது தானே? இது நாங்கள் படிக்கிறது. எஸ், உதாரணத்துக்கு பேங்க்ல ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது.
அதில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களோட மெயின் இது அந்த பேங்க்கோட சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்ணுறது. அதில் தனியாக அப்படியே இந்த அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். நான் சொன்ன இந்த சப்போர்ட், ஆப்ரேஷன்ஸ், டெவலப்மெண்ட்டு, இந்த 3 ஏரியாவும் இருக்கும். வேறு வேறு பேர்கள் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் எந்த சைட்டில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஜாப் ரோல் ஏதோ டிமாண்ட் சில நேரம் சொல்லுவாங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் நீடட், இந்த பேங்க்லேயே கேட்பாங்க. அதுதான் பொதுவாக அப்படி இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிலையும் ஐடி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் என்ன மாதிரி ரோலுக்கு போக போகிறீங்கிறது உங்களோட இதை பொறுத்து தான் இருக்குது. அதில் கேட்பாங்க நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கேட்பாங்க. இப்போ சில நேரம் நீங்கள் என்னோட ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அப்போ நீங்கள் அதுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். இல்லாட்டி சிஸ்டம் அனலிஸ்ட்டை பற்றி கேட்பாங்க, டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுன்னு கேட்பாங்க. இந்த சிஸ்டம் அனலிஸ்ட்டை வேறு பேரில் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுன்னு நிறைய இடங்களில் கேட்பாங்க. அப்போ அதில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிக்கும் நீங்கள் என்னென்ன நாலேஜ் இருக்கணும், என்ன ஸ்கில் இருக்கணும், அது இருக்கும். யா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். பியூர்லி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் போகணும் இல்லை. Right, okay. So thank you for the time.